சார், ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் அவரை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும்? வணக்கம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம்ங்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய 5ஆம் இடம் தான் அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனோம்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எந்த கிரகத்தோடையுமே சேராமல் தனியாக இருக்கணும், எந்த கிரக பார்வையிலையும் ஆகப்படாமல் தனியாக இருக்கணும். இப்படி இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவரை ஏதாவது ஒரு துறையில் வளர்ச்சி பாதையை கொண்டு போய் அவரை ஹை லெவலில் கொண்டு போய் விட்டுரும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கவர். அவருக்கு 5ஆம் இடம்ங்கிறது எந்த கிரகத்தோடையுமே சேராமல் அந்த 5ஆம் இடத்த அதிபதி தனியாக இருக்கும். அதே மாதிரி பண்டித நேரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடக லக்னத்தில் பிறந்தவர். அவருக்கும் 5ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகத்தோட சம்மந்தமும் இல்லாமல் தனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவிஞர் கண்ணதாசன், வட இந்திய இசையமைப்பாளர் ஆர்டி பர்மன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி யார் சம்மந்தமே இல்லாமல் தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஜாதகதாரர்களுக்கெல்லாம் அந்த 5ஆம் அதிபதி எப்படி ஹெல்ப் பண்ணி உச்சத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க.